ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் முக்கியமான சமயம், அதனால எல்லாம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. சொல்லி கொடுத்து அப்படியே பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன மிஸ்டேக் என்ன டவுட் வந்துச்சுன்னா கேளுங்க, இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. வீட்டுக்கு போய் தினமும் போட்டு பாருங்க, அப்போ எல்லாம் புரியும். இப்போ வேல்யூ வந்து 9 = 9 வந்துருச்சா, இதான் வேல்யூ. ஏன் அது கொஞ்சம் தப்பாக இல்லை? ஃபார்முலா எப்படி வரும் சார் ஃபார்முலாக்கு எப்படி சார் வேல்யூ வரும்? ஆமாப்பா நீ சொல்கிறது மாதிரி தான். ஏன்னா ஃபார்முலா வந்து வேல்யூ வராது. இப்போ போகிற பாருங்க, அதான் 9 கூட இப்போ பாருங்க, a+b² ஆன்சர் வரும் ஃபார்முலாவோட. இப்போ a+b = 9. இங்கேயும் a+b² 9. அவ்வளோதான். சம்மில் நல்லா தெளிவாக இருக்கும். அப்புறம் புரியாது உங்களுக்கு, சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஏவோட வேல்யூ வந்து இதில் ஏவோட வேல்யூ வந்து 3ன்னு சொல்கிறாங்க, பியோட வேல்யூ வந்து 1ன்னு சொல்கிறாங்க. அதே ஃபார்முலா a+b² = a². ஏன் போடாதரா சார், திருப்பியும் தப்பாக போடுவார். ஆமாடா நீ சொல்கிறது கரெக்டு தான். நல்ல வேலை அவனை ஏமாற்றி எழுதிட்டோம். ஓகே, நல்லா எல்லாரும் காப்பி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்புறம் தப்பாயிடும். இப்போயே நல்லா புரிஞ்சு போட்டு எழுதிக்கோங்க. பாருங்க, a = 3ன்னு சொல்லிட்டு 2 × ab எவ்வளோ? 2 3 6 6 × 1 6 தான் வரும். அதனால் 6 + b² எவ்வளோ? b வந்து 1. அது 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். நம்ம போட்டால் போலினாலும் ஒன்றும் இல்லை. இப்போ சரி நம்ம போடலாம். இப்போ 1 + 10 16. அதாவது 1 + 9 10 + 6 16. a+b² = 16.